சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதயம் புரட்சி தலைவி அம்மா இருவரும் தெய்வங்களை வணங்கி வீரபாண்டி சட்டமன்ற தொகுதியிலே எழுச்சி பயண நிகழ்ச்சி. இந்த எழுச்சி பயண நிகழ்ச்சியிலே வீரபாண்டி சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற அத்தனை மக்களும் இந்த பகுதியிலே குழும்பி மக்கள் வெள்ளம் கடல் போல் காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றது. எந்த திசையை நோக்கினாலும் மக்கள் வெள்ளம். நான் கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் நீளம் மக்கள் வெள்ளத்திலே நீந்தி இந்த மேடைக்கு வந்திருக்கின்றேன். இங்கே எழுகின்ற ஆரவாரம், உற்சாகம், எழுச்சி நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் அதிமுக வெற்றி பெறுவதற்கு இதுவே சாட்சி. இந்த எழுச்சி பயண நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், முன்னாள் தமிழ்நாடு மாநில கூட்டுறவு வங்கியினுடைய தலைவர், அருமை சகோதரர் திரு ஆர் இளங்கோவன் அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கின்ற கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சரான செம்மலை அவர்களே, முன்னாள் அமைச்சர் எம்எல்ஏ அருமை சகோதரர் பி தங்கமணி அவர்களே, அருமை சகோதரர் திரு தாமரை ராஜேந்திரன் அவர்களே, முன்னாள் அமைச்சர் திருமதி எஸ் வளர்மதி அவர்களே, முன்னாள் அமைச்சர் திரு பரஞ்சோதி அவர்களே, முன்னாள் அமைச்சர் திரு புவனாட்சி அவர்களே, முன்னாள் அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி பழனிசாமி அவர்களே, முன்னாள் எம்பி அருமை சகோதரர் என் சந்திரசேகரன் அவர்களே, கழக அமைப்பு செயலாளர் மரியாதைக்குரிய திருவேற்காடு சீனிவாசன் அவர்களே, முன்னாள் அமைச்சர் டாக்டர் சரோஜா அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய முன்னாள் கொறடா அருமை சகோதரர் மனோகரன் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏக்கள் திரு செல்வராஜ் அவர்களே, திருமதி இந்திரா காந்தி அவர்களே, திரு சம்பத் எம்எல்ஏ அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய சேலம் மாவட்டத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் சகோதரி திருமதி கு சித்ரா அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே வரவேற்புரை ஆற்றிய இந்த மண்ணின் மைந்தர், இந்த தொகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினர், சேலம் புறநகர் மாவட்ட இலக்கிய செயலாளர் அறிவிச்சார் எம் ராஜா என்ற ராஜமுத்து அவர்களே, எம்எல்ஏ திரு ஏ நல்லதம்பி அவர்களே, எம்எல்ஏ திரு ஏ பி ஜெயசங்கரன் அவர்களே, எம்எல்ஏ ஆர் மணி அவர்களே, எம்எல்ஏ திரு எஸ் சுந்தரராஜன் அவர்களே, எம்எல்ஏ திரு இ பாலசுப்ரமணியம் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ சகோதரி திருமதி பி மனோன்மணி அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சி சீரோடும் சிறப்போடு விளங்குவதற்கு உறுதுணையாக விளங்கிய நம்முடைய வீரபாண்டி சட்டமன்ற தொகுதிக்கின்ற ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்கள், ஆர்வச்சால் திரு கே பாலச்சந்திரன் அவர்களே, ஒன்றிச்சா திரு ஜெகநாதன் அவர்களே, ஒன்றிச்சா திரு எம் வெங்கடேசன் அவர்களே, ஒன்றிச்சா திரு எஸ் வரதராஜ் அவர்களே, ஒன்றிச்சா திரு ஆர் செல்வ பிரகாஷ் அவர்களே, பேரு கழகத்தினுடைய செயலாளர்கள் திரு வி கே பழனிவேல் அவர்களே, திரு வி சின்னத்தம்பி என்கின்ற காளியண்ணன் அவர்களே, திரு கே மாதேஷ் அவர்களே, திரு எஸ் கிருஷ்ணன் அவர்களே, திரு சி பி சித்துராஜ் புரட்சித்தலை பேரவை செயலாளர் துணைத் தலைவர் அவர்களே, திருமதி கமலா அவர்களே, திரு எஸ் எஸ் பழனிசாமி அவர்களே, திரு குணசேகரன் அவர்களே, திரு பெருமாள் அவர்களே, திரு ஜே வினோத் அவர்களே, திரு எம் முத்துமாணிக்கம் அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற வக்கீல் மணிகண்டன் அவர்களே, வரி வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் வக்கீல் திரு சண்முகநாதன் அவர்களே, தமாக கட்சி நிர்வாகிகள் மாவட்ட தலைவர் திரு எஸ் செல்வம் அவர்களே, ஐஜேகே கட்சியினுடைய தலைவர்களே, நிர்வாகிகளே, வரி வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மேடையில் வீட்டுக்கின்ற முன்னாள் எம்பி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களே, மற்றும் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே,
வரி என்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஒன்றிய நகர பேரூராட்சி சார்புமன்ற அனைத்து நிர்வாகிகளே, கழக உடன்பிறப்புகளே, கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, தொண்டர்களே, பத்திரிகையாளர், ஊடக நண்பர்களே, இங்கே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் 3 நிமிடத்தில் அற்புதமாக பாட்டு பாடி படம் வரைந்த அருமைச்சவர் மூக்குத்தி முருகன் அவர்களே மற்றும் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற பத்திரிகையாளர், ஊடக நண்பர்களே அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கம். சேலம் மாவட்டம்னா அண்ணா திமுக கோட்டை. நம்முடைய சேலம் மாவட்டத்தில் முதலாக வீரபாண்டி சட்டமன்ற தொகுதியில் எழுச்சி பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம். கிராமத்தில் சொல்லுவாங்க விளையும் பயிர் மொழியிலே தெரியும் சொல்லுவாங்க. அதுபோல இந்த தொகுதியினுடைய வெற்றி மட்டுமல்ல, சேலம் மாவட்ட தொகுதியில் மட்டும் வெற்றி மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கின்ற 234 தொகுதியிலும் நம்முடைய கூட்டணி அதே இடங்களில் வெல்லுவதற்கு இங்கு இருக்கின்ற மக்களே சாட்சி. ஆக நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அண்ணா திமுக தலைமையில் அமைக்கப்படுகின்ற கூட்டணி பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெற்று அண்ணா திமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது. அண்ணா திமுக ஆட்சி அமைப்பதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. சேலம் மாவட்டம் அண்ணா திமுக கோட்டை என்பதை பல முறை நிரூபித்து காட்டியிருக்கின்றோம். 2011 சட்டமன்ற பொது தேர்தல் மாண்பு அம்மா நிறுத்தப்பட்ட வேட்பாளர்கள் 100% வெற்றி பெற்ற மாவட்டம் சேலம் மாவட்டம். 11 தொகுதியில் வெற்றி பெற்று அண்ணா திமுக கோட்டை என்று சேலம் மாவட்டத்தை நிரூபித்து காட்டினோம். 2016 11 சட்டமன்றத்தில் 10 இடங்களில் வென்று அண்ணா திமுக கோட்டை தமிழகத்திலே எந்த மாவட்டத்திலும் வெற்றி பெற முடியாம டபுள் டிஜிட்ல வெற்றி பெற்ற ஒரே மாவட்டம் சேலம் மாவட்டம். அம்மா மறைவுக்கு பிறகு அதே வழியில் நின்று மக்களுடைய பேராதரவை பெற்று 2021 11 இடங்களில் 10 இடங்களிலே வென்று அண்ணா திமுக கோட்டை. எனக்கு முன்னாலே மாவட்ட கழக செயலாளர் குறிப்பிட்டார், நீங்க திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்திற்கு முதலமைச்சராக இருக்கலாம், ஆனால் சேலம் மாவட்டத்தில் ஆளுவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். தப்பித்தவறி ஓரிடத்தில் வெற்றி பெற்று விட்டீர்கள். இந்த முறை அதுவும் உங்களுக்கு கிடைக்காது. சேலம் மாவட்டத்தில் இருக்கின்ற 11 சட்டமன்ற தொகுதியிலும் அண்ணா திமுக கூட்டணி வெற்றி பெறும். அந்த அளவுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, இதே புரட்சி தலைவி அம்மா காலத்திலும் சரி, நான் முதலமைச்சர் இருந்த காலத்திலும் சரி, பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து கிராமத்திலிருந்து நகர வரை மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வந்து அதனால் மக்கள் நிறைய நன்மைகளை பெற்றுக்கின்றார்கள். இது அதிமுக வரலாறு. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 4.25 ஆண்டுகள் ஆகிவிட்டன. சேலம் மாவட்டத்தில் ஏதாவது ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்களா? கொண்டு வந்திருக்காங்களா? எந்த திட்டத்தையும் கொண்டு வரவில்லை. நாம் கொண்டு வந்த திட்டத்தை நிறுத்தியதுதான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியுடைய சாதனை. இப்படிப்பட்ட மக்களோட ஆட்சி தொடர வேண்டுமா? எவ்வளவு சிரமப்பட்டு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தோம். 100 ஏரி திட்டம், இன்னைக்கு விவசாய பருடு மக்களுக்கு வாழ்வளிக்கக்கூடிய திட்டம். 4 சட்டமன்ற தொகுதி நன்மை பெறும். 4 தொகுதியில் இருக்கின்ற சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற விவசாயிகள் பொதுமக்கள் பயன்பெறக்கூடிய அற்புதமான திட்டம். பல ஆண்டுகாலமாக அந்த மக்கள் கோரிக்கை வைத்திருந்தார்கள். அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்காக அண்ணா திமுக ஆட்சியிலே அந்த திட்டத்தை நாங்கள் துவக்கினோம். முதல் கட்ட பணி நிறைவு பெற்று முதற்கட்டமாக 6 ஏரிகளை திறந்து வைத்தோம். அதற்கு பிறகு இதுவரை அந்த திட்டம் முழுமை பெறவில்லை. இதுதான் அந்த ஆட்சியுடைய அவலம். இப்படி அவல ஆட்சி தொடர வேண்டுமா? சிந்தித்து பாருங்கள். ஒரு ஆட்சி எதற்காக அமைகிறது? நாட்டு மக்கள் நன்மை செய்வதற்காக அமைகிறது. ஆனால் திமுக அப்படி அல்ல, குடும்பம் நன்மை பெறுவதற்காக இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது.
சிந்திச்சு பாருங்க. ஒரு குடும்பம் செல்வ செழிப்பிலே வாழ்வதற்கு 8 கோடி மக்களை சுரண்டுவது நியாயமா? 8 கோடி மக்களை சுரண்டி ஒரு குடும்பம் செல்வ செழிப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல் வருகின்ற சட்டமன்ற பொது தேர்தல். முடிவு கட்டுவீங்களா? ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் எவ்வளவோ முயற்சி செய்கின்றீர்கள். ஆட்சியை மீண்டும் தொடர்வதற்கு எந்த வகையிலும் உங்களுடைய முயற்சி வெற்றி பெறாது. 4.25 ஆண்டு காலம் கும்பகரணம் போல் தூங்கிவிட்டு இன்றைக்கு ஞானோதயம் பிறந்து விட்டது திரு ஸ்டாலின் அவர்களுக்கு. இப்பொழுதுதான் மக்களை பற்றி சிந்திக்கின்றார்கள். மக்கள் செல்வாக்கு இழந்து விட்டார்கள். அதனால் புதிய புதிய திட்டத்தை அறிவித்து மக்களுடைய செல்வாக்கை பெற்று நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலை வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு புதிய அறிவிப்புகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார் திரு ஸ்டாலின் அவர்கள். இன்றைக்கு தமிழகம் முழுவதும் போராட்ட களமாக மாறிவிட்டது. விவசாயிகள் போராட்டம், வியாபாரிகள் போராட்டம், பஸ் தொழிலாளர்கள் போராட்டம், செவிலியர் போராட்டம், தூய்மை பணியாளர் போராட்டம், அரசு ஊழியர்கள் போராட்டம். இப்படி தமிழ்நாடு முழுவதும் போராட்ட களமாக மாறிவிட்டது. உங்கள் ஆட்சியிலே நல்லது செய்திருந்தால் எதற்கு போராட்டம் நடைபெறும்? ஸ்டாலின் குறிப்பிடுகிறார், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஒரு சிறந்த ஆட்சி என்று. எதிலே சிறந்த ஆட்சி? லஞ்சம் வாங்குவதிலே சிறந்த ஆட்சி, கொள்ளையடிப்பதிலே சிறந்த ஆட்சி, மக்களுக்கு நன்மை கிடைப்பதிலே சிறந்த ஆட்சி அல்ல. எந்தெந்த வழியிலே ஊழல் செய்வது அதிலே ஒரு சிறந்த ஆட்சி திமுக ஆட்சி. மக்களை எப்படி சுரண்டுவது அதிலே சிறந்த ஆட்சி திமுக ஆட்சி. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாட்டு மக்களுக்கு திட்டம் போடுவதிலே முதல் சிறந்த ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி. போடப்பட்ட திட்டத்திலே நன்மை அதிகமாக பெற்றது மக்கள், அதிலே சிறந்த ஆட்சி அண்ணா திமுக. சிந்திச்சு பாருங்கள். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியும் அண்ணா திமுக ஆட்சியும் ஒப்பிட்டு பாருங்கள். இன்று தூத்துக்குடியிலே சமூக நலத்துறை அமைச்சர் ஒரு நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று பேசுகிறார். தமிழகத்திலே 6999 போக்சோ சட்டம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சொல்கிறார். அதில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 104 கோடி நிவாரணம் வழங்கப்பட்டதாக சொல்கிறார். நாம் சொல்லவில்லை, அந்த துறையினுடைய அமைச்சர் சொல்கிறார். அப்படி என்றால் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். சிறுமிகளுக்கு எங்கே பாதுகாப்பு இருக்கின்றது? இந்த 4.5 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே 6999 சிறுமிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது சொன்னால் எந்த அளவுக்கு கொடுமையான ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, வயது முதிர்ந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஒட்டுமொத்தமா நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. சிந்திச்சு பாருங்க. ஒரு நாடு வளமாக சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்க வேண்டும். அப்படி சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருந்தால்தான் அந்த மாநிலத்துடைய வளர்ச்சி கூடும். ஆனா இங்கே அப்படி அல்ல. சட்ட ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது. நாட்டு மக்கள் ஒவ்வொரு நாளும் தங்களுக்கு என்ன நேரிடுமோ என்று அஞ்சி அஞ்சி வாழக்கூடிய நிலை தமிழகத்திலே உருவாகி இருக்கின்றது. அதை பற்றியெல்லாம் திரு ஸ்டாலினுக்கு கவலை இல்லை. ஒரு 4 நாளுக்கு முன்பு நீங்கள் பார்த்திருப்பீர்கள், ஒரு வடமாநில தொழிலாளர் சென்னையில் இருந்து திருத்தணிக்கு ரயிலில் செல்கிறார். 4 சிறுவர்கள் அவரை பட்டா கத்தியோடு கஞ்சா போதையிலே கடுமையாக தாக்கிட்டார்கள். கெஞ்சுகிறார். எல்லா வலைதளங்களும் வந்திருக்கிறது. எவ்வளவு கொடுமையான நிகழ்ச்சி! இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? இன்றைக்கு கஞ்சா போதை தமிழகத்திலே தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது. போதைப்பொருள் நடமாட்டம் அதிகரித்து விட்டது.
சட்டமன்றத்தில் போதை நடமாட்டம் அதிகரிக்கின்றது, அதை தடுத்து நிறுத்தல் என்று முதலமைச்சருடைய கவனத்திற்கு நாங்கள் கொண்டு சென்றோம். முதலமைச்சர் அதை பற்றி கவலைப்படவில்லை. அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டோம், தொலைக்காட்சியின் வாயிலாக வெளியிட்டோம், பொதுக்கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் பேசினோம். ஆனால் போதை நடமாட்டத்தை இந்த அரசு கட்டுப்படுத்தாத காரணத்தினால் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற நம்முடைய இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் போதைக்கு அடிமையாகி இன்றைக்கு சீரழிக்கக்கூடிய ஆட்சி இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட கேடுகட்ட ஆட்சி தேவையா? சிந்தித்து பாருங்கள். நமக்கு செல்வோம் நம்முடைய குழந்தைகள், நம் கண்ணெதிரே இந்த ஆட்சியிலே போதைக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய நிலை இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில்தான் ஏற்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழகத்திலே சட்ட ஒழுங்கை காக்கக்கூடிய டிஜிபி இதுவரைக்கும் நியமிக்கவில்லை. பல கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்து விட்டேன், அறிக்கையின் வாயிலாக தெரிவித்து விட்டேன். ஆனால் இந்த முதலமைச்சருக்கு சூடு சுரணை எதுவுமே இல்லாத ஒரு முதலமைச்சர், சூடு சுரணை வெக்கமான எதுவுமே இல்லை. நாட்டு மக்களை பற்றி கவலைப்படாத முதலமைச்சர். உண்மையிலேயே நாட்டு மக்களை பற்றி கவலைப்பட்டிருந்தால், நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனை இந்த முதலமைச்சர் சிந்தித்து பார்த்திருந்தால், தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீரழிந்து கொண்டிருக்கிறது, இதை நிலைநாட்ட வேண்டும் என்று எண்ணி இருந்தால் நிரந்தர சட்ட ஒழுங்கு டிஜிபி நியமிக்கப்பட்டிருக்கலாம். இதுவரைக்கும் நியமிக்கவில்லை. இதற்கு என்ன காரணம்? இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு அவர்கள் அனுப்பிய அந்த பட்டியலில் இருந்துதான் யுபிஎஸ்சி அதிலே 3 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த மாநில அரசுக்கு அனுப்பி இருக்கின்றது. அந்த 3 பேரில் ஒருவரை நியமிப்பதற்கு உங்களுக்கு என்ன கஷ்டம்? ஏனென்றால் 3 பேரில் ஒருவர் கூட இவர்களுக்கு சாதகமாக இல்லை என்று இருக்கின்ற காரணத்தினால், அவர்கள் நேர்மையாக செயல்படக்கூடியவர்களாக இருக்கின்ற காரணத்தினால் இவர்கள் நியமிக்கப்பட்டால் தங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்க மாட்டார்கள், சுயமாக சிந்திப்பார்கள், சுயமாக நடவடிக்கை எடுக்கப்படுவார்கள். அதனால் நம்முடைய ஆட்சிக்கு ஆபத்து ஏற்பட்டுவிடும் என்ற ஒரே காரணத்திற்காக இன்று வரை அந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கின்ற 3 டிஜிபிகள் ஒருவரை நியமிக்காத காரணம். ஆக இனியாவது இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன். உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் எல்லாம் தெரிவித்து விட்டது. இன்னும் இந்த முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர், திறமையற்ற முதலமைச்சர் இன்னும் சட்ட ஒழுங்கு டிஜிபி நியமிக்கவில்லை. இதை உடனடியாக நியமிக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் உண்மையிலேயே நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும், நாட்டுக்கு நல்லது செய்ய வேண்டும் அப்படி என்ற எண்ணம் உங்கள் மனதிலே இருந்தால் உடனடியாக யுபிஎஸ்சி தேர்வு செய்யப்பட்ட அந்த 3 பேர் கொண்ட டிஜிபி பட்டியலில் ஒருவரை சட்ட ஒழுங்கு டிஜிபியாக நியமிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னால் அது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி, அது கட்சி அல்ல. கட்சியா அது? கட்சி என்றால் அதிமுக தான் கட்சி. இங்கே மேடையில் வீட்டிருக்கின்றார்கள், என் முன் அமர்ந்திருக்கின்றீர்கள். இதில் யார் உழைத்தாலும், யார் கட்சிக்கு விசுவாசமா இருந்தாலும், சிறப்பாக கட்சி பணி ஆற்றினால், மக்களிடத்தில் செல்வாக்கப்பட்டால், யாராக இருந்தாலும் அங்கே இருந்து இங்கே வந்து அமரலாம். திமுக முடியுமா? நான் நம்முடைய மாவட்ட மண்ணின் மனிதனாக இருக்கின்றேன். இந்த மாவட்டத்துடைய மண்ணிலே பிறந்தேன், இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர். உங்களால் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கப்பட்டது, முதலமைச்சர் என்ற வாய்ப்பு கிடைக்கப்பட்டது. உங்களால் எனக்கு இந்த இயக்கத்துடைய பொதுச் செயலாளர் என்ற உயர்ந்த பதவி கிடைத்திருக்கின்றது. பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தோற்றுவித்த இயக்கம், அம்மா கட்டிக்காத்த இயக்கம். அப்படி வரலாற்று சிறப்புமிக்க இயக்கத்திற்கு ஒரு பொதுச் செயலாளர் என்ற ஒரு அடையாளத்தை இங்கே இருக்கின்ற நம்முடைய கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், மேடையில் இருக்கின்ற கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், தமிழகத்தில் இருக்கின்ற நிர்வாகி தொண்டர்கள் அந்த வாய்ப்பை தந்திருக்கின்றார்கள். இது திமுக முடியுமா? திரு கருணாநிதி அவர்கள் திமுக தலைவர், அதுக்கு பிறகு ஸ்டாலின் திமுக தலைவர், அதுக்கு பிறகு உதயநிதி வருவதற்கு துடித்துக் கொண்டிருக்கின்றார். அவருக்கு பிறகும் இன்பநிதி வருவதற்கு ஆரம்பிக்கப்பட்டு விட்டார்.
எவ்வளவு வெட்கக்கேடானது. ஒரு குடும்ப ஆட்சி தொடர வேண்டுமா? வாரிசு அரசியல் தொடர வேண்டுமா? நடவடிக்கை சட்டமன்ற பொது தேர்தலில் குடும்ப ஆட்சிக்கும் வாரிசு அரசியலுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் வருகின்ற சட்டமன்ற தேர்தல். நிறைவேற்றி காட்டுவீர்களா? சிந்திச்சு பாருங்க. திமுகவில் திரு உதயநிதி விட்டுட்ட வேற ஆளே இல்லையா? அவர் தான் துணை முதலமைச்சர். திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறந்த ஒரே காரணத்திற்காக அந்த கட்சிக்கு எத்தனை முறை ஜெயிலுக்கு போயிருப்பார்? அந்த கட்சிக்கு எத்தனை ஆண்டு காலம் உழைத்திருப்பார்? சிந்திச்சு பாருங்க. இதே அவருடைய கட்சியிலே இன்றைக்கு சட்டமன்றத்திலே அதிக நாட்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள். அவர் திரு கருணாநிதி குடும்பத்திலே பிறக்காத காரணத்தினாலே நீண்ட நாட்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. அடிக்கடி திரு ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிடுவார், எமர்ஜென்சி மிசா சட்டம், அதிலே நாங்கள் பட்ட துன்பம் ஏராளம் என்று சொல்வார். அதிலேயும் துரைமுருகன் அவர்களும் பங்கு பெற்றார். அப்படிப்பட்ட ஒருவருக்கு அங்கே துணை முதலமைச்சர் கிடையாது. ஆனால் திரு கருணாநிதி குடும்பத்திலே பிறந்த திரு உதயநிதி அவர்களுக்கு துணை முதலமைச்சர். இதுதான் அண்ணா திமுகவுக்கு திமுகவுக்கு உள்ள வித்தியாசம். நான் ஒரு கிளை செயலாளராக என்னுடைய பணியை துவக்கி பிறகு படிப்படியாக உயர்ந்து பொதுச் செயலாளராக உருவாகி இருக்கின்றேன். இது அண்ணா திமுக. ஒரு சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், அமைச்சர், பிறகு உங்களால் முதலமைச்சர் என்ற ஒரு அடையாளத்தை கொடுத்தேன். இது அண்ணா திமுக. திமுக அப்படி வர முடியுமா? திரு ஸ்டாலின் திமுக தலைவர், உதயநிதி இளைஞரணி திமுக இளைஞரணி தலைவர், திரு கனிமொழி துணை பொதுச் செயலாளர். அதே போல தமிழகத்தில் வெற்றி பெற்றாலும் திரு கருணாநிதி குடும்பத்தைச் சேர்ந்ததுதான் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவார்கள். டெல்லியிலே நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் திரு கருணாநிதி குடும்பத்தைச் சேர்ந்த திருமதி கனிமொழி அவர்கள்தான் கூட்டுக்குழுவுக்கு தலைவராக இருக்கின்றார். ஆக குடும்பம் தான் திமுக கட்சி, கட்சி தான் திமுக குடும்பம். அப்படி என்ற நிலை வருகின்ற சட்டமன்ற தேர்தலை மாற்றுவீர்களா? அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஸ்டாலின் எப்பொழுது பார்த்தாலும் நிதி இல்லை நிதி இல்லை என்று கூப்பாடு போடுகிறார். எப்படி நிதி இருக்கும்? இன்றைக்கு ஏழைகள் நிறைந்த மாநிலம். இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுப்பதற்கு நிதி கிடையாது. கார் பந்தயம் நடத்துவதற்கு நிதி இருக்குது. கார் பந்தயம் நமக்கு யாராவது கேட்டாங்களா? ஏங்க கார் பந்தயம் முக்கியமா? வாழ்வதற்கே போராடி கொண்டிருக்கிற நேரத்தில் சென்னை மாநகரத்துடைய மத்திய பகுதியிலே கார் பந்தயம் நடத்துகிறார் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின். பிறகு எழுதாத பேனாவை நடுக்கடலில் வைப்பதற்கு அரசாங்க பணம் 82 கோடி ஒதுக்கீடு செய்கிறார்கள். எழுதாத பேனால எங்க வச்சா என்ன? எழுதுற பேனாவை நம்முடைய மாணவர்களுக்கு கொடுக்கல. எழுதுற பேனாவை மாணவர்களுக்கு கொடுங்க. அரசு பள்ளியை படிக்கிற மாணவர்களுக்கு கொடுங்க, பாராட்டுவாங்க. சிந்தித்து பாருங்கள். இன்னைக்கு அரசாங்க பணத்தை எப்படியெல்லாம் ஊதாரித்தனமாக செலவு செய்கின்றார்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு ஒவ்வொருடைய உழைப்பிலும் வரி மூலமாக அரசாங்கத்துக்கு பணம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த பணத்தை எப்படியெல்லாம் இந்த அரசாங்கம் ஊதாரி செலவை செய்து கொண்டிருக்கிறது. அண்மையிலே எனக்கு கிடைத்த தகவல், சுயநிதி குழு அது எவ்வாறு செயல்படுகிறது என்பதற்கு ஆய்வு செய்வதற்காக 44 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க. இன்னும் 2 மாசம் அந்த பணத்தை ஆட்டை போடுவதற்கு, அதை கொள்ளையடிப்பதற்கு 44 கோடி இன்றைக்கு இந்த சுயநிதி குழுவை ஆய்வு செய்வதற்காக போட்டிருக்காங்க. நீங்க ஆய்வு செய்யணும்னா ஒரு ஆண்டுக்கு முன்பு ஆய்வு செஞ்சிருந்தா பரவாயில்ல. ஆனா தேர்தலுக்கு 2 மாதம் தான் இருக்குது. இப்போ அதுக்கு நிதி ஒதுக்கி இருக்கிறீங்க. இந்த நிதியை இவர்கள் சுருட்டுவதற்காகத்தான் இந்த ஆய்வு என்ற போர்வையிலே இன்றைக்கு இந்த நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க. எல்லாம் அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தோண்டி எடுத்து சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கப்படும். இன்றைக்கு ஸ்டாலின் பேசுகிறார், அதிமுகவிலே கூட்டணி இல்லை என்று. திரு ஸ்டாலின் அவர்களே பொறுத்திருங்கள். அதிமுக எப்படி கூட்டணி அமையும் என்பதை பொறுத்திருங்கள்.
என்ன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிராமத்தில் இருந்து வந்தவர் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார். திரு ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே வலுவான கூட்டணி அமையும். பெரும் 234 சட்டமன்ற தொகுதியிலே பெரும்பான்மை இடங்களிலே அண்ணா திமுக வென்று, அண்ணா திமுக கூட்டணி வென்று ஆட்சி அமைக்கும். இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் நேரத்திலே 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. இன்றைய தினம் பத்திரிகையில் பார்க்கிறேன் 80% அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பச்சை பொய்யை முதலமைச்சர் சொல்லுகிறார். திமுக நிர்வாகிகள் குறிப்பிட்டு பத்திரிகையில் வந்த செய்தி நிறைவேற்றிக்கங்களா? இன்றைக்கு நம்முடைய மாணவர்கள் இளைஞர்கள் வங்கியில் வாங்கிய கல்வி கடன் ரத்து என்று திராவிட முன்னேற்ற கழக தேர்தலை குறிப்பிட்டார்கள். ரத்து செஞ்சாங்களா? மாதந்தோறும் கேஸ் மானியம் 100 ரூபாய் கொடுக்கறாங்க, கொடுத்தாங்களாமா? சத்தமா சொல்லுங்கம்மா. ரேஷன் கடையில் மாதந்தோறும் சர்க்கரை கூடுதலாக 1 கிலோ கொடுப்பாங்க, கொடுத்தாங்களா? அதை விட மிகப்பெரிய பொய் இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள் நம்முடைய தாய்மார்கள். 100 நாள் வேலை திட்டத்தை 180 நாளாக உயர்த்த சொன்னாங்க, உயர்த்தினாங்களா? அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த ஊழியர்களுக்கு முறையாக சம்பளம் கூட கொடுக்க முடியாத கையிலாகாத அரசு அதிமுக அரசு. இன்றைக்கு மத்திய அரசு தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் பிரச்சனையை முன்வைப்பதிலே முதல் கட்சி அதிமுக கட்சி, முதன்மையான கட்சி அதிமுக கட்சி. அதனால நம்முடைய தாய்மார்களுடைய நிலையை கருதி, கிராமப்புற சூழ்நிலையை கருதி 100 நாள் வேலை திட்டத்தை 180 நாளாக உயர்த்த வேண்டும் என்று தொடர்ந்து மத்திய அரசிடம் கோரிக்கை வைத்து வந்தோம். நம்முடைய கோரிக்கை ஏற்று இன்றைய தினம் மத்திய அரசு 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாட்களாக உயர்த்திருக்கின்றது. பணி பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. பணி செய்து முடிந்து 15 நாட்கள் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய சம்பளம் முறையாக போய் சேர வேண்டும் என்று இன்றைக்கு மத்திய அரசு அறிவித்திருக்கின்றது. ஆனால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அண்மையில் ஒரு போராட்டத்தை நடத்தினார்கள். செய்தியிலே குறிப்பிட்டார்கள், 100 நாள் வேலை திட்டத்தை ரத்து செய்வதாக ஒரு பொய்யான செய்தியை வெளியிட்டு இன்றைக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சித்தார்கள். திமுக 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாள் உயர்த்த முடியல. இதனால் ஒரு குழப்பத்தை உண்டாக்கி இதில் அரசியல் ஆதாயம் தேட முயற்சித்தார்கள். அதுவும் தோல்வியிலே முடிந்து விட்டது. மக்கள் விழிப்போடு இருக்கிறார்கள். திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் எத்தனை பொய்யை கக்கினாலும் மக்களிடத்தில் எடுபடாது. உண்மை ஒருபோதும் உறங்காது. உண்மைதான் வெல்லும். 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாளா அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனா ஸ்டாலின் சொல்லுவது என்ன? போராட்டத்திலே அவருடைய கூட்டணி கட்சி சேர்ந்தவர்கள் சொல்லுவது என்ன? 100 நாள் வேலை திட்டம் ரத்தாகிவிடும் அப்படி என்று ஒரு தவறான பொய்யான இன்றைக்கு அறிக்கை விட்டு ஆர்ப்பாட்டத்திலே பேசி மக்களை குழப்புகின்ற அரசு தான் இன்றைக்கு அதிமுக அரசு. அது மட்டுமல்ல, அதிமுக ஆட்சி நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலே வெற்றி பெற்று நம்முடைய கூட்டணி அதிக இடங்களை வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையோடு அதிமுக ஆட்சி அமைந்தவுடனே 125 நாட்கள் இப்பொழுது அறிவிக்கப்படுகிறது. 180 நாட்களாக உயர்த்தப்படும். 125 நாள் 180 நாளாக உயர்த்தப்படும். எப்பொழுது பார்த்தாலும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கின்றார். நாங்கள் உரிமை தொகை குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுத்து விட்டோம் என்று. அவர்கள் கொடுக்கவில்லை, அதிமுக கொடுக்க வைத்தது. 28 மாதங்கள் போராடி வந்தோம். திரு ஸ்டாலின் அவர்களே, சட்டமன்ற பொது தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கொடுக்கப்பட்ட வாக்குறுதி, அந்த வாக்குறுதியை நம்பித்தான் தாய்மார்கள் உங்களை வெற்றி பெறுவதற்காக வாக்களித்தார்கள். ஆனால் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. நிறைவேற்ற வேண்டும் என்று சட்டமன்றத்திலும் பொது வெளியிலும் அதிமுக பொதுக்கூட்டத்திலும் தொலைக்காட்சியின் வாயிலாக அறிக்கையின் வாயிலாக தொடர்ந்து 28 மாதங்கள் இந்த அரசுக்கு அழுத்தம் கொடுத்ததன் விளைவு வேறு வழி இல்லாம
மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமைத்தொகை கொடுத்தார். இப்பொழுது மக்களுடைய செல்வாக்கு இழந்துட்டாங்க. நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தல் திமுக தோல்வி அடையும் என்ற பயத்தில் மேலும் 17 லட்சம் பேர்களுக்கு கூடுதலாக அந்த நிபந்தனைகளை தளர்த்தி மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுப்பதாக அறிவித்து இன்றைக்கு கொடுக்க இருப்பதாக செய்தி. ஏன் அப்பொழுதே அந்த தாய்மார்கள் படுகின்ற கஷ்டம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாதா? இவள் ஆட்சி செய்தால் தானே தெரியும். ஆட்சியே செய்யாத ஒரு முதலமைச்சர், ஒரு திறமையற்ற முதலமைச்சர் நாட்டை ஆண்டால் மக்களுடைய பிரச்சனையை எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? அதனால இப்பொழுதுதான் விழித்து தேர்தலே தோல்வி உற்றுவிடுவோம் என்று எண்ணிய காரணத்தினால் இப்பொழுது அந்த விதிகளை தளர்த்தி இன்றைய தினம் 17 லட்சம் பேருக்கு கொடுப்பதாக தெரிவிச்சிருக்கார். தாய்மார்கள் கஷ்டத்தை பார்த்து கொடுக்கல, நடவடிக்கின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் அந்த 17 லட்சம் மக்களுடைய வாக்குகள் தேவை, அந்த அடிப்படையில் கொடுக்குறாங்க. அதே போல இன்றைக்கு நம்முடைய மாணவர் சமுதாயம் உயர்ந்த நிலைக்கு வருவதற்கு காரணம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். அண்ணா திமுக ஆட்சியில் தான் பல்வேறு திட்டங்களை நான் கொண்டு வந்திருக்கிறோம். கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க. இன்றைக்கு கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி பட்ட படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த ஒரே அரசாங்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். அடுக்க முடியுமா திரு ஸ்டாலின் அவர்களே? ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தோம். ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி. மாண்புமிகு அம்மா அவர்கள் 2011 2016 வரைக்கும் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 6 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்தாங்க. ஆக 2011 2021 வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 17 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து இந்திய வரலாற்றிலேயே சாதனை படைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அண்ணா திமுக ஆட்சியில் 7 சட்டக்கல்லூரி, நம்முடைய வீரபாண்டி சட்டமன்ற தொகுதியிலும் 125 கோடியில் பிரம்மாண்டமான சட்டக்கல்லூரி நம்முடைய சங்ககிரி சேலத்தில் தேசிய நெடுஞ்சாலை பிரம்மாண்டமாக கட்டி கொடுத்துருக்கோம். நாங்கள் கட்டினோம், நாம் வச்ச பிள்ளைக்கு இவர் பேர் வச்சுட்டு போயிட்டார். இவர் ரிப்பன் கட்டி திறந்துட்டு போயிட்டார், ரிப்பன் வெட்டி திறந்துட்டு போயிட்டார். நாம் கஷ்டப்பட்டு கொண்டு வந்து கட்டி ஸ்டாலின் போல திறந்து வச்சிருக்கிறார். சிந்திச்சு பாருங்க. அதோட 21 பாலிடெக்னிக் கல்லூரி, 10 ஆண்டுகள் 68 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, 4 பொறியியல் கல்லூரி, 5 கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையம், 4 வேளாண்மை கல்லூரி, அதே போல ஐடி பிடெக். இப்படி நம்முடைய ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி பட்டப்படி படிப்பதற்காக அதிகமான கல்லூரிகளை திறந்த ஒரே அரசாங்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். எங்களை பார்த்து ஸ்டாலின் சேலஞ்சு பண்றார். அண்ணா திமுக ஆட்சியில் 5% பணிகள் நிறைவேற்றப்பட்டது. இதெல்லாம் அவர் கண்ணுக்கு தெரியல, தெரிஞ்சா தானே பேசுறதுக்கு. தெரியாத முதலமைச்சர் நாம தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார். அதனாலதான் இந்த புள்ளி வரும் தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கின்றார். திரு ஸ்டாலின் அவர்களே, அண்ணா திமுக ஆட்சியிலே கல்வி சிறந்தது, கல்வி வளர்ச்சிப்படுத்தது. இந்தியாவிலேயே உயர்கல்வி படிப்பதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு என்ற பெருமை 2019-20 அடைந்தோம். இன்றைக்கு தமிழகத்திலே பல்வேறு துறைகள் இருக்கின்றன. ஒவ்வொரு துறையும் சிறந்த நிர்வாக திறமையின் காரணமாக தேசிய அளவில் அதிக விருதுகளை பெற்ற ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். திரு ஸ்டாலின் அவர்களே, மின்சார துறையிலே தேசிய விருது, போக்குவரத்து துறையிலே தேசிய விருது, உயர்கல்வியிலே தேசிய விருது, சமூக துறையிலே தேசிய விருது, இன்றைக்கு கூட்டுறவுத்துறையிலே தேசிய விருது, இன்றைக்கு வேளாண்மை துறையிலே உணவு தானிய உற்பத்தி அதிக அளவிலே உற்பத்தி செஞ்சு தேசிய கிறிஸ்கர்மான் என்ற உயர்ந்த விருதை தொடர்ந்து 5 முறை பெற்ற மாநிலம் தமிழ்நாடு. உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை தொடர்ந்து 5 முறை தேசிய விருதுகளை பெற்றோம். இது அதிமுக சாதனை. சேலஞ்சு சேலஞ்சு என்று சொல்கிறீங்களா? இப்படி நாங்க சேலஞ்சு விடுறோம். இப்படி உங்களுடைய ஆட்சியில் ஒவ்வொரு துறை வாரியாக தேசிய விருதுகள் பெற்ற வரலாறு உண்டா? உள்ளாட்சி துறையில 140 விருதுகளை பெற்றிருக்கின்றோம். ஒரு விருது 2 இல்ல, 140 விருதுகளை பெற்று சாதனை படைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் என்று நிரூபித்து காட்டுகிறோம். ஸ்டாலின் அவர்களே,
எங்களை பற்றி, எங்களுடைய ஆட்சி பற்றியா சேலஞ்சு பண்றீங்க? சொல்லுங்க, உங்களுடைய ஆட்சியில் என்ன செய்தீர்கள்? சேலம் மாவட்டம் எடுத்துங்க. சேலம் மாவட்டத்தில் நகரத்தில் எத்தனை பாலங்கள், கூட்டுக்குடி திட்டம் வீரபாண்டி சட்டமன்ற தொகுதியிலே கிராமத்திலிருந்து நகர வரை பாதுகாக்கப்பட்ட காவிரி தண்ணீர் கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். மலை பகுதிக்கு சாலை வசதி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் சிறப்பான சாலைகளை அமைத்து கொடுத்திருக்கின்றோம். இன்றைக்கு மத்திய தரவழி போக்குவரத்துறை அமைச்சர் ஒரு 5 ஆண்டுக்கு முன்பு நாடாளுமன்றத்தில் பேசுகின்ற பொழுது, இந்தியாவிலேயே தார் சாலை அதிகம் நீளமுள்ள ஒரே மாநிலம் தமிழ்நாடு என்று பெருமையோடு சட்டமன்றத்தில் பேசினார், நாடாளுமன்றத்தில் பேசினார். இது அதிமுக சாதனை, வரலாறு. வரலாறு தெரியாமல் இன்றைக்கு முதலமைச்சர் பேசிக் கொண்டிருக்கின்றார். ஸ்டாலின் அவர்களே, ஆட்சி அதிகாரம் கையிலே இருக்கின்றது. அதனால் நீங்கள் போற பக்கம் மக்களை அழைத்து கூட்டத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள். எதிர்க்கட்சி என்று வருகின்ற பொழுது திமுக என்ற கட்சி அடையாளம் தெரியாமல் போய்விடும். அந்த அளவுக்கு ஊழல் மலிந்து இருக்கின்றது. ஊழல் துறையே கிடையாது. இன்னைக்கு நகராட்சி குடிநீர் வழங்கல் துறை பணியாளர்கள் நியமிப்பதில் சுமார் 800 கோடிக்கு மேல ஊழல். இன்றைக்கு ஈடி அதை கண்டுபிடித்து சம்பந்தப்பட்ட அமைச்சர் அதிகாரி மீது எஃப்ஐஆர் போட வேண்டும் என்று 2 முறை மாநில அரசுக்கு இன்றைக்கு கடிதம் கொடுத்திருக்கிறது. இதுவரைக்கும் அதற்கு உண்டான நடவடிக்கை எடுக்கவில்லை. அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கப்படும். அதே போல தமிழகத்தில் டாஸ்மாக் கடை 6000 கடைகள் இருக்கின்றன. அந்த டாஸ்மாக் கடையில் ஒரு நாளைக்கு ஒரு நாட்களுக்கு 1.5 கோடி பாட்டில் விற்கிறது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகமாக வசூல் பண்றாங்க. அப்படி ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டிலுக்கு 10 ரூபா வசூல் பண்ணா 15 கோடி ஒரு நாளைக்கு மேலிடத்துக்கு போவதாக பரவலான செய்தி. மாசத்துக்கு 450 கோடி, 4 ஆண்டுக்கு 22,000 கோடி கொள்ளை எடுத்த அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். இந்த அரசாங்கம் தொடர வேண்டுமா? அது மட்டுமல்ல, 2 ஆண்டுக்கு முன்பு தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழக அமைச்சரவையில் இருக்கின்ற நிதியமைச்சர் திரு பல்வேலி தேராஜன் அவர்கள் ஆடியோவில் ஒரு செய்தி வெளியிட்டார். திரு சபரீசன், திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 30,000 கோடி கையில் வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தடுமாறி கொண்டிருக்கின்ற செய்தி தமிழ்நாடு முழுவதும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இன்று வரை முதலமைச்சர் மறுக்கவில்லை. இப்படி ஊழல் ராஜ்யம் செய்கின்ற அரசு தேவையா? அதோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் பல திட்டங்களை நிறுத்திவிட்டார்கள். தாலிக்கு தங்கம், ஏழை குடும்பத்தில் பிறந்தவர்கள், வயது வந்த பெண்கள், பொருளாதார சூழ்நிலையின் காரணமாக திருமணம் தடைப்படுவதை மாண்பு அம்மாவுடைய கவனத்திற்கு கொண்டு சென்றவுடன் மாண்பு அம்மாவில் சிந்தனையிலே ஒதுக்கப்பட்ட அற்புதமான திட்டம் தாலிக்கு தங்கம் திட்டம், திருமண உதவி திட்டம் 20,000 50,000 அந்த திட்டத்தை நிறுத்தி விட்டார்கள். மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தால் அந்த திட்டம் தொடரும். அந்த திட்டத்தில் இருக்கின்ற மணப்பெண்ணுக்கு பட்டு சேலை வழங்கப்படும், மணமகனுக்கு பட்டு வேஷ்டி வழங்கப்படும். அதே போல ஒவ்வொரு தீபாவளி வருகின்ற பொழுதும் நம்முடைய சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் பட்டு சேலை வழங்கப்படும். ஒவ்வொரு தீபாவளியும் பட்டு சேலை வழங்கப்படும். அதோடு கிராமத்திலிருந்து நகர வரை ஏழைகளுக்கு அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். குறிப்பாக பட்டியலின மக்களுக்கு வீட்டுமனையே இல்லாமல் இருந்தாலும் அரசாங்கமே வீட்டுமனை வாங்கி அவளுக்கு பல லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலே அற்புதமான காங்கிரீட் வீடு பட்டியலின மக்கள், அருந்திதர மக்கள், ஆதிராட மக்களுக்கு வழங்கப்படும். அதே போல அந்த பட்டியலின மக்களத்திலே திருமணமாகி தனி குடித்தனம் போய்கின்ற பொழுது அவளுக்கு குடியிருப்பதற்கு வீடு இல்லாமல் இருக்கின்றார்கள். எங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள். அப்படி அந்த திருமணமாகி தனி குடித்தனம் போகின்றவர்களுக்கும் அவர்களுக்கும் மனையிடம் வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு அந்த பட்டியலின மக்களுக்கு கொடுக்கப்படும். அதோட நெசவாளர்கள், அந்த நெசவு தொழில் செய்கின்றவர்கள் இன்றைக்கு அந்த தொழில் சரிவடைந்திருக்கின்றது. அந்த தொழில் சிறக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அனைத்து நடவடிக்கை எடுக்கப்படும்.
விசைத்தறி தொழில் நலிந்திருக்கின்றது. அந்த தொழில் சரிவிலிருந்து மீட்டெடுக்க உண்டான நடவடிக்கை எடுக்கப்படும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருக்கின்ற பொழுது விவசாயிகளுக்கு ஒரு பொற்காலம். குடிமராமத்து திட்டம், அந்த அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்து தமிழகத்திலே 14,000 ஏரிகள் பொதுப்பணித்துறையின் கீழ் இருக்கின்றது. 26,000 ஏரிகள் ஊராட்சி ஒன்றியத்தின் மூலமாக இருக்கின்றது. அதில் 14,000 ஏரிகள் பொதுப்பணித்துறையில் இருக்கின்ற ஏரிகளிலே சுமார் 8,000 ஏரிகள் தேர்வு செய்யப்பட்டு அதற்காக சுமார் 1,240 கோடி கொடுத்து அதில் இருக்கின்ற வண்டல் மனை விவசாயிகள் விலையில்லாமல் அள்ளி சென்றார்கள். ஒரு பக்கம் விவசாயிய நிலம் இயற்கை, இந்த வண்டல் மண்ணால் இயற்கை வளம் பெற்றது. இன்னொருவரும் ஏரி ஆழமாகிச்சு. அதனால் மழை காலத்தில் பெய்கின்ற நீர் ஒரு சொட்டு நீர் வீணாகாமல் இந்த ஏரியிலே தேக்கி வைக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கியது அரசாங்கம், அதிமுக அரசு. குடிமராமத்து திட்டம் அற்புதமான திட்டம். அந்த திட்டத்தையும் நிறுத்திவிட்டார்கள். மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தால் இந்த ஏரிகள் குளங்கள் அனைத்தும் தூர்வாரப்படும். விவசாயிகள் விலையில்லாமல் அந்த வண்டல் மண்ணை அள்ளி செல்லலாம். அதே போல ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கிற 26,000 ஏரிகள், அனைத்து ஏரிகள் குளம் குட்டைகள் அனைத்தும் தூர்வாரப்பட்டு மழைக்காலத்திலே நீர் நிரம்பி நிலத்து நீரை உயர்வதற்கு உண்டான நடவடிக்கை எடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஓடையின் குறுக்கே தடுப்பன, நதியின் குறுக்கே தடுப்பன, பெய்கின்ற மழை நீர் வீணாகாமல் அங்கே தேக்கி வைத்து நிலத்து நீரை உயர்த்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி சாதனை மேல் சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். நம்முடைய விவசாயிகள் பயன்பெற என்பதற்காக தலைவாசல் அருகில், கெங்கவெளி சட்டமன்ற தொகுதி தலைவாசல் அந்த பகுதிக்கு அருகில் பிரம்மாண்டமான கால்நடை பூங்கா, ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா, சுமார் 1,050 ஏக்கர்ல 1000 கோடியில் பிரம்மாண்டமாக கட்டி வச்சோம். முதற்கட்டமாக நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்திலே கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தை தரணும். ஆனால் அதுக்கு பிறகு அந்த ஆராய்ச்சி நிலையம் அந்த பணி நிறைவு பெறாமல் அப்படியே இருந்து நான் தொடர்ந்து சட்டமன்றத்தில் பேசிய காரணத்தினால கடந்த ஆண்டு திறந்தாங்க, அப்படி கிடப்பில் போட்டாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த கால்நடை பூங்கா சிறப்பாக செயல்படும். இந்த கால்நடை பூங்காவுடைய சிறப்பு, நம்முடைய கிராமத்தில் வாழ்கின்ற விவசாய தொழிலாளிகள் வளர்த்துக்கிட்ட பசு ஒரு நாளைக்கு 15 லிட்டர் பால் தான் கொடுக்கும். நான் அமெரிக்க நாட்டுக்கு சென்றிருந்த பொழுது பஃபலோ பால் பண்ணைக்கு போனேன். அங்கே இருக்கின்ற ஒரு பசு ஒரு நாளைக்கு 65 லிட்டர் பால் கொடுக்குது. அப்படி வெளிநாட்டுக்கிட்ட அந்த கலப்பின பசு நம்முடைய கலப்பின பசுக்களும் இரண்டும் இணைத்து ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக நம்முடைய சீதோசன நிலைக்கு தக்கவாறு அந்த பசுக்களை உருவாக்கி விவசாயிகளுக்கு, விவசாய தொழிலாளிக்கு இலவசமாக கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கின்ற பொழுது ஒரு பசு ஒரு நாளைக்கு 40 லிட்டர் பால் கறக்கும். 40 லிட்டர் பால் கறக்கும். அதையும் தடுத்து நிறுத்திய அரசாங்கம் திமுக அரசாங்கம். செயலில் இருந்த அரசாங்கம். எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த திட்டத்தை கொண்டாந்தோம். எப்பொழுது பார்த்தாலும் ஒரு செங்கலை தூக்கி கொண்டு எய்ம்ஸ் மருத்துவமனை எங்கே என்று கேட்கிறீர்களே, பல லட்சம் செங்கலிலே கட்டப்பட்ட கால்நடை பூங்காவை ஏன் அந்த திட்டத்தை முடக்கி வைத்திருக்கிறீர்கள்? அதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை? விவசாயிகளுக்கு விரோதமான அரசு என்பதற்கு இதுவே ஒரு சான்று. அது மட்டுமல்ல, விவசாயிகள் வளர்க்கின்ற பசு என்ன கன்று வேணுமோ அந்த கன்று ஈண்டு அந்த ஆராய்ச்சி மூடிட்டாங்க. இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதுபோல இன்றைக்கு நம்முடைய மகளிர் குறிப்பிட்ட நேரத்துக்கு பணிக்கு போகணும், பணி முடிந்து வீட்டுக்கு வரணும். அதற்கு அம்மா இருசக்கரை வாங்கணும். ஒவ்வொரு அம்மா இருசக்கரை வாங்குறதுக்கு 25,000 மானியம் கொடுத்தோம். 3 லட்சம் பேர் கொடுக்கிறதுக்கு திட்டமிட்டு 2,80,000 பேர் கொடுத்தோம். அதையும் நிறுத்திட்டீங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி மலரும். நம்முடைய மகளிருக்கு ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனத்திற்கு 25,000 மானியம் கொடுக்கப்படும். 5 லட்சம் மகளிருக்கு கொடுக்கப்படும். 5 லட்சம் மகளிர். இன்றைக்கு கிராமத்திலிருந்து நகர வரை உழைக்கும் திறனற்ற ஏழை குடும்பத்தில் இருக்கின்ற நம்முடைய முதியோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை கொடுப்பதற்காக சிறப்பு திட்டமாக சட்டமன்றத்தில் சட்டமன்ற விதி 110 கீழ் அறிவித்தேன். 5 லட்சம் முதியோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும் என்று அறிவிப்பை கொடுத்து
சுமார் 90% நிறைவேற்றிடும். அதையும் கைவிட்டுட்டாங்க. அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் முதியோர்களுக்கு அவர்கள் இல்லம் தேடி முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும். அதோடு அதிமுக ஆட்சி இருக்கின்ற காலகட்டம் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தெளிவா தெரிவித்தோம். அதிமுக ஆட்சிக்கு வந்தா ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் நம்முடைய அதிமுக அரசு உதவித்தொகையாக 1500 ரூபாய் கொடுக்கணும். ஆனா திமுக 1000 ரூபாய் தான் கொடுக்கு. மக்களை ஏமாற்றி வஞ்சித்து மக்களை வாக்களை பெற்று ஆட்சிக்கு அமைந்த அரசு திமுக அரசு. அதிமுக ஆட்சி ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் 1500 ரூபாய் வழங்கும் என்று அன்றைய தினமே அறிவித்தோம் 2021. அதே போல சட்டமன்றத்தில் திரு ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டார், சட்டமன்றம் ஒவ்வொரு ஆண்டும் 100 நாட்கள் நடைபெறும் என்று சொன்னார். 5 வருடமாக சட்டமன்றத்திலே 100 நாட்கள் நடைபெறல ஒவ்வொரு ஆண்டும். அந்த 5 ஆண்டு நிறைவேறுகின்ற பொழுது 100 நாட்கள் தான் நடைபெறும். இப்படி அறிவிப்பது ஒன்று, ஆனால் நிறைவேற்றுவது ஒன்று. இப்படி இரட்டை வேடம் போடுகின்ற கட்சி திமுக ஆட்சி, திமுக அரசாங்கம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதே போல தமிழகத்தில் நம்முடைய சேலம் மாவட்டத்திற்கு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டும், பல்லாயிரக்கணக்கான பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது நம்முடைய ஸ்டீல் பிளான்ட்ல சுமார் 1500 ஏக்கர் நிலங்கள் கையகப்படுத்துவதற்கு நாம் மத்திய அரசு கொடுத்தோம். மத்திய அரசு விசவி கொடுத்தது. ஆனால் இந்த அரசு அதை எடுக்கவில்லை. அப்பொழுது ஒரு கோரிக்கை வைத்தோம், பிரதமர் ஏற்றுக்கொண்டார். அந்த ஸ்டீல் பிளான்ட்ல கையகப்படுத்துகின்ற நிலத்தில் ராணுவ தளவாடங்கள் உதிரிப்பாங்கள் தயாரிக்கின்ற திட்டம் உருவாக்கப்படும், தொழிற்சாலைகள் ஆரம்பிக்கப்படும். 39 நாடாளுமன்றங்கள் வெற்றி பெற்றோம். நாடாளுமன்றத்தில் வாதாடி போராடி இந்த திட்டத்தை கொண்டாடல. மீண்டும் அதிமுக ஆட்சி வளர்ந்தவுடன் மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு நம்முடைய வீரபாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதி தான் ஸ்டீல் பிளான்ட் இருக்கின்றது. இந்த பகுதியில் ராணுவ தளவாடங்கள் இருக்கின்ற உதிரிப்பாங்கள் தயாரிக்கின்ற தொழிற்சாலை வேண்ட பொழுது இந்த பகுதியில் இருக்கின்ற இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற பல்லாயிரம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தரப்படும் என்ற செய்தியை சொல்றேன். இதே அதிமுகவில் 39 நாடாளுமன்றம் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்தில் இருந்திருந்தால் இந்த ராணுவ தளவாடங்கள் உதிரிப்பாங்கள் தயாரிக்கின்ற தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆட்சியில் மக்களை பற்றி கவலைப்படாத அரசாங்கம் இந்த அரசாங்கம் என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதே போல இன்றைய தினம் திரு ஸ்டாலின் நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மக்களுடைய செல்வாக்கிலிருந்து இன்றைக்கு பயத்தில் அஞ்சி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். புதிய புதிய திட்டத்தை அறிவிச்சிட்டு இருக்கார். அதே போல சேரல் நேரத்தில் அறிவிப்பேன் 309வது அறிவிப்பில் அரசு ஊழியர்களுக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். புதிய பங்களிப்பு ஓய்வு திட்டத்தை கைவிட்டு பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் என்று ஸ்டாலின் சொன்னார். திமுக ஆட்சிக்கு வந்தவுடனே அரசு ஊழியர்களுடைய கோரிக்கையை ஏற்று புதிய ஓய்வு திட்டத்தை அந்த திட்டத்தை கைவிட்டு பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்த சொன்னாங்க. இப்போ ஒரு புதிய திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. அவள் கேட்பது, அரசு ஊழியர் கேட்பது பழைய ஓய்வு திட்டம். ஆனால் ஸ்டாலின் குறிப்பிடுவது இன்றைக்கு தமிழ்நாடு அரசு உறுதி அளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம். ஒரு பெயரை மாற்றி அதுக்கு உருட்டா பண்ணி இன்னைக்கு அவர்களை ஏமாற்றுவதற்காக ஒரு தந்திரமா அவருடைய வேலை நிறுத்தத்தை நிறுத்துவதற்காக இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க அரசாணை வெளியிட்ட பொழுதுதான் இந்த அரசு ஊழியர்கள் இந்த அரசை பற்றி தெரிந்து கொள்வார் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அவர்களையும் ஏமாற்றுகின்ற அரசாங்கம் தான் திமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, இன்னைக்கு திமுக கூட்டணியில் மிகப்பெரிய சலசலப்பு ஏற்பட்டு விட்டது. அந்த கூட்டணி தடுமாறி கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருக்குமா வெளியேறுமா என்ற ஒரு ஐயப்பாட்டிலே தினந்தோறும் பத்திரிகையிலே செய்தி வெளியிட்டு கொண்டிருக்கிறது, ஊடகத்தின் வாயிலாக செய்தி வந்து கொண்டிருக்கிறது. ஸ்டாலின் அவர்களே, தேர்தல் வருகின்ற வரை உங்கள் கூட்டணி நிலைக்குமா என்ற சந்தேகம் மக்களிடத்தில் எழுப்பிவிட்டது என்பதை நேரத்தில் தெரிவித்து, அதோட
திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த பிறகு மின்கட்டணம் இதுவரை 67% உயர்ந்து விட்டது. வீட்டு வரி 100% உயர்ந்து விட்டது. கடைக்கு 150% உயர்ந்து விட்டது. கடைக்கு இன்றைக்கு 2 பங்கு மின் கட்டணம் வசூல் பண்றாங்க. பீக் கவர் என்று சொல்லி 2 மடங்கு கட்டணம் வசூல் பண்றாங்க. குடிவரி உயர்வு, குப்பைக்கு வரி போட்டுட்டாங்க. இப்படி வரி மேல் வரி போட்டு மக்கள் தலை மீது நிதி சுமத்திய ஒரே அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஜல்லி விலை இன்னைக்கு உச்சத்தை தொட்டு விட்டது. எம்சாண்ட் உச்சத்தை தொட்டு விட்டது. இன்றைக்கு இந்த விடியா திமுக அரசு இந்த கிரஷர் உரிமையாளர்களை மிரட்டி ஒரு ஏக்கருக்கு 3 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும். அந்த மைன்ஸ் இருக்கின்ற அந்த பரப்பளவுக்கு ஏற்றவாறு ஒரு ஏக்கருக்கு 3 லட்சம். அதோட அந்த ஸ்டாக் யார்டு கிரஷருக்கு 10 லட்சம். அப்படி ஒரு கிரஷருக்கு 30 லட்சம். தமிழகத்தில் 3000 ஜல்லி கிரஷர் இருக்குது. அப்படி 3000 ஜல்லி கிரஷருக்கு ஒரு கிரஷருக்கு 30 லட்சம்னா 900 கோடி இன்றைக்கு வசூல் செஞ்சுட்டு இருக்காங்க. முதல் கட்டமாக கோவை மாவட்டத்தில் 4.5 கோடி கொடுத்துட்டாங்க. இன்றைக்கு சேலம் மாவட்டத்தில் எப்பொழுது உங்களுக்கு பர்மிட் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு கிரஷர் உரிமையாளரும் திமுக இந்த விலை நிர்ணயம் செய்ய இருக்குது. இந்த பணத்தை கொடுத்தால்தான் உங்களுக்கு பர்மிட் வழங்க வேண்டும் சொல்கிறார். மாவட்ட ஆட்சியாளருக்கு சொல்கிறேன், எச்சரிக்கையாக விடுகிறேன். ஏற்கனவே ஜல்லி விலை உச்சத்தை தொட்டு விட்டது. இன்றைக்கு கட்டுமான தொழில் சருகி விட்டது, சரிந்து விட்டது. இப்படிப்பட்ட நிலையில நீங்க ஒவ்வொரு கிரஷர் உரிமையாளருக்கும் சுமார் 30 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டா அவர்கள் என்ன செய்வார்கள்? அந்த கிரஷர் உற்பத்தி செய்கின்ற ஜல்லி எம்சாண்ட்ல விலை உயர்த்துவாங்க. அப்ப மக்கள் பாதிப்பாங்க. அதனால மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் இன்றைக்கு முறையாக நடந்து கொள்ள வேண்டும். யாரெல்லாம் கிரஷர் உரிமையாளர்கள் பர்மிட் கிடைக்கிற கேள்விகளா அவர்களெல்லாம் பர்மிட் கொடுங்க. மக்களை வஞ்சிக்காதீங்க. ஆக திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எச்சரிக்கை விடுகிறேன். திமுக ஆட்சியாளருக்கு எச்சரிக்கை விடுகிறோம். மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மலர்வது 100% உறுதி. அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தா இப்படி ஜல்லி கிரஷர் உரிமையாளர்களை மிரட்டி லஞ்சம் வாங்கின்ற அதிகாரிகள், சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகள் பதில் சொல்லியாக வேண்டும். சட்டத்தை முன் நிறுத்தப்படுவார் என்பதை நேரத்தில் தெரிவித்து மிகச் சிறப்பாக எழுச்சியாக இந்த எழுச்சி பயணம் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். இந்த அற்புதமான நிகழ்ச்சிக்கு இரவுகள் வராமல் உழைத்து இன்றைக்கு சேலம் மாவட்டம் வீரபாண்டி தொகுதி சட்டமன்ற தொகுதி அதிமுக கோட்டை என்ற நிரூபிக்கின்ற அளவுக்கு மக்கள் வெள்ளம் குழுமி முதல் நிகழ்ச்சியை நாம் துவக்கிக்கிட்டோம். இதுவரை 181 சட்டமன்ற தொகுதியிலே இளைச்சி பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றேன். அனைத்து இடங்களிலும் மக்கள் வெள்ளம் அலைமோதியது. இன்றைக்கு சேலம் மாவட்டம் முதல் தொகுதி வீரபாண்டி சட்டமன்ற தொகுதி எழுச்சி பயணத்தை துவக்கியிருக்கின்றோம். இந்த எழுச்சி பயணம் வெற்றிகரமாக நடைபெற்றிருக்கின்றது என்பதை பெருமையோடு சொல்லி, இதற்கு காரணமான நம்முடைய ஆற்றல் மிகு மாவட்ட கழக செயலாளர் அறிவிச்சார் ஆர் இளமோகன் அவர்களுக்கும், அவருக்கு துணையாக நின்ற சட்டமன்ற உறுப்பினர் அறிவிச்சவர் ராஜா ராஜமுத்து அவர்களுக்கும், அவருக்கு துணையாக நின்ற ஒன்றிய கழக செயலாளருக்கும் பேருகழக செயலாளருக்கும், இந்த தொகுதியில் இருக்கின்ற கழகத்தில் பல்வேறு பொறுப்புகள் இருக்கின்ற நிர்வாகிகளுக்கும், வரியந்து சிறப்பித்த அனைத்து கழக உறுப்பினர்களுக்கும், கூட்டணி சேர்ந்த நிர்வாகிகளுக்கும், பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அதோட 2020 இந்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் நம்முடைய கூட்டணியின் சார்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் அவருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யும். ஸ்டாலின் மாடல் அரசு ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை, தமிழகத்தை, மக்களை
தமிழகத்தை மக்களை தமிழகத்தை. நன்றி, வணக்கம்.